2013 மலையாளத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துடைய ரைட்ஸை வாங்கணும்னு உடனே எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒரு திரைப்படம் தான் திருஷ்யம். ஜித்து ஜோசப்புடைய இயக்கத்தில் மோகன்லாலுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் பெருசாக பேசப்பட்டுச்சு. ரொம்ப சின்ன பட்ஜெட், ஒரே ஒரு ஃபேமிலி, அதை சுற்றி நடக்கக்கூடிய கதை அண்ட் அதில் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே யோசிக்க வைக்கிற நான் ப்ரெடிக்டபிளான ஒரு திரைப்படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். யாரையுமே ப்ரெடிக்ட் பண்ணவே விடலை. அப்படி ஒரு அன்பிரடிக்டபிளான ஒரு திரைப்படமாக இந்த படம் உருவாயிருந்துச்சு. அண்ட் இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமானதுனால அடுத்த பார்ட்டை ரிலீஸ் பண்ணோம்னு திருஷ்யம் 2ன்னு ரிலீஸ் பண்ணாங்க. இதையும் எல்லா லாங்குவேஜ்லையும் ரீமேக் பண்ணாங்க அப்படின்னு தெரியும். அதான் நம்ம கூட அந்த பார்ட் 1 பாபநாசம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இதற்கு அடுத்ததாக பார்ட் 3 எப்படியாவது எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா இந்த படத்துடைய வரவேற்புலாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது செப்டம்பர் மாதம் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படம் பெரிய அளவில் ஒரு வசூலை படைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. வரிசையாக நிறைய மலையாள படங்களுக்கு தமிழ் ரசிகர்களுமே கொண்டாட்டம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த நம்பிக்கையில் இந்த படத்தை எடுக்கிறாங்க. அண்ட் எப்போ எடுத்தாலுமே சரி, திருஷ்யம் அப்படின்ற பேருக்காகவே படம் ஓடும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. இது வரைக்கும் இருந்த மாதிரியான ஃப்ளேவர் இல்லாமல் டோட்டலி வேறு மாதிரியான ஒரு ஃப்ளேவரில் இந்த படத்தை பண்ணோம் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதனால் சீக்கிரமாகவே இந்த படத்துடைய ஷூட்டிங்லாம் ஆரம்பிக்க போகிறாங்க. செகண்ட் பார்ட், அதாவது திருஷ்யமுடைய செகண்ட் பார்ட்டை OTTயில் டேரெக்டாக ரிலீஸ் பண்ணாங்க. அது கொரோனா டைம் அப்படின்றதுனால. ஆனால் இந்த தடவை மறுபடியும் ஒரு படம் தியேட்டரில் பார்த்து ரசிகர்கள்லாம் கொண்டாடணும் அப்படின்ற மாதிரியே படத்தை உருவாக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. தனுஷோடைய இயக்கத்தில் இந்த ராயன் படம், அப்படியே நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம், இப்படிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்ததாக இட்லி கடை அப்படின்ற ஒரு படம். இதில் அவரே நடிக்கிறாரு, கூட அருண் விஜய் நடிக்கிறாங்க. இன்னும் நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போகலாம். பார்த்திபன் நடிக்கிறாரு, இப்படி நிறைய பேர். ஆனால் இந்த படத்தில் இன்னும் ஒரு காஸ்ட் ஆட் ஆகிருக்காங்க. இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாகிடுச்சு போல். ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அதில் யார் வேணாலும் கேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடி தமிழ் படம்னா தமிழ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ யாராவது ஒருத்தங்க கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணாங்கன்னா ஆஹா நல்லா இருக்கே படம் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அதுக்கேற்ற மாதிரியே இந்த திரைப்படத்தில் இன்னொருத்தங்க, அதாவது ஷாலினி பாண்டே ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நமக்கு இந்த இட்லி கடை படத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ரிலீஸ் பண்ணுறோன்னு ஒரு டேட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த டேட்டில் அவங்களால ரிலீஸ் பண்ண முடியல. அப்படியே தள்ளி போய் இது அக்டோபராக மாறிடுச்சு. இப்போ ரீசெண்டாக தான் இந்த படத்துடைய டப்பிங் வேலைகளே முடிஞ்சிட்டு இருக்கு. பார்த்திபன் கூட இந்த படத்துடைய டப்பிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டும் போட்டிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி வரிசையாக நிறைய அப்டேட்ஸ் நமக்கு இந்த இட்லி கடை படத்துலேருந்து வந்துட்டு இருக்கு. இப்போ தான் ப்ரமோஷனும் சூடு பிடிச்சிருக்கு. அதனால் இந்த படத்தில் ஷாலினி பாண்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்போவே வர ஆரம்பிச்சிருச்சு. அஜித்தோடைய அடுத்த படம் யாரோட, அது யார், ஆதிக் ரவிச்சந்திரன் தான் அப்படின்னாலும் பெரிய ஷாக்காக தான் ஒரு விஷயம் பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் எடுத்த குட் பேட் அக்லி அப்படின்ற படம் அது ஒன் அண்ட் ஒன்லி அஜித் ரசிகர்களுக்கான படம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபன் எலிமெண்ட் இருந்துச்சு, படத்தில் அவரை மாசா காமிச்சிருந்தாங்க. இப்படிலாம் இருந்தாலும் அடுத்த படம் அதே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இது ரசிகர்களுக்கு ஷாக்காக இருந்தாலும் சினிமா ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. அஜித் அவர்களை இது வரைக்கும் யாருமே காட்டாத ஒரு கோணத்தை இந்த படத்தில் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். கதைக்களமுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது ஆதிக் ரவிச்சந்திரனுடைய முழு பொட்டென்ஷியலையும் இந்த படத்தில் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய உத்வேகத்தோடு தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்லி ஃபேன் மேட் மூவியாக இருக்கும்போது அந்த படத்தில் பெரிய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணும். ஆனால் அதில் லாஜிக்கும் இருக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ லாஜிக்கை கம்மி பண்ணிட்டு வெறும் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் மட்டுமே அந்த படத்தில் நிறையா இருந்துச்சு. ஆனால் இப்போ எடுக்க போகிற படத்தில் எங்கேயுமே லாஜிக்கை மிஸ்டேக்காக கண்டே பிடிக்காத மாதிரியான ஒரு படமாக எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ இந்த படமும் உருவாக போகுது. காஸ்ட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்டான லாங்குவேஜஸ்லேருந்து எல்லாரையுமே தூக்க போகிறோம். இவங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்க போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னதுனால இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஆதிபுருஷ் அப்படின்ற படம் மூலிமா கீர்த்தி சொன்னான்னு நமக்கு தெரியும். என்னதான் அதுக்கு முன்னாடி அவங்க ஹவுஸ்ஃபுல் 4 இப்படிலாம் படங்கள் பண்ணியிருந்தாலும் நமக்கு தெரிஞ்சது ஆதிபுருஷ்லேருந்து தான். இப்போ தேரை இஷ்குமேன் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. தனுஷ் இதில் கதாநாயகன் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது. இப்போ ஏன் இவங்களை பற்றி பேசுகிறோன்னா இவங்க தான் இப்போ டாக் ஆஃப் த டவுனு. காரணம் என்னென்னா இவங்க ஒரு சொகுசு பங்களா வாங்கியிருக்காங்களாம். அதனால் எல்லாரும் பெரிய ஷாக் ஆகிட்டாங்க. ரீசன் என்ன, 7300 ஸ்கொயர் ஃபீட் 78 கோடி ரூபாய்க்கு இவங்க ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. பங்களா வாங்கியிருக்காங்க. அதுவும் சொகுசு பங்களா. ஃபியூச்சரிஸ்டிக்கான நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த பங்களாவில் இருக்குது அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பே வியூன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே அவங்க ஒரு பங்களா வாங்கினதுனால இப்போ எல்லாரும் அவங்க நடிக்கிற படத்தை விட்டுட்டு இவங்க பங்களா பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த தேரை இஷ்குமேன் படம் இருக்கு இல்லையா, இந்த படத்துடைய ஷூட்டிங் கிட்டத்தட்ட பாதி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஈவன் சைமல்டேனியஸாக இட்லி கடையுடைய வேலைகளும் பார்த்துட்டு தான் இருக்காரு தனுஷ். இந்த தேரை இஷ்குமேன் படம் போயிட்டு இருக்கும் போதே இன்னொரு பாலிவுட் படமும் அவருடைய கைவசம் வந்திருக்கு. அண்ட் அந்த படத்துடைய கதையை கேட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால அடுத்ததாக அவர் ஒரு படம் பாலிவுட்டில் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டினியூஸாக படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்காது. இட்லி கடை ரிலீஸ் ஆகும், தேரை இஷ்குமேன் ரிலீஸ் ஆகும்,
மறுபடியும் தமிழில் ஒரு திரைப்படம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அந்த படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டு பக்கமும் அப்படியே சாஞ்சு ஓட வேண்டியதாக இருக்குது. வெயில்ஸ் ப்ரொடக்ஷனில் ஒரு படமும் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ரெண்டு படமும் பேலன்ஸாக ஓடணும் அப்படின்றதுனால அப்படி பேலன்ஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்காராம். ஒவ்வொரு படமாக தமிழில் ஒன்று ஹிந்தியில் ஒன்று அப்படின்னு வரிசையாக ரிலீஸ் பண்ண காத்துட்ருக்காரு. 2017 ஹிப்ஹாப் ஆதியோடைய நடிப்புலையும் இயக்கத்திலையும் ரிலீஸ் ஆன படம் தான் மீசைய முறுக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகி யங்ஸ்டர் எல்லாரையுமே கவர்ந்துருச்சு. அண்ட் இதில் இருக்கக்கூடிய பாட்டெல்லாம் ஆல்ரெடி ஆல்பமாக ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் இந்த பாட்டை நாங்கள் மறுபடியும் கேட்போன்னு அடமுடிச்சு எல்லாரும் கேட்டது உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த படத்தோடைய அடுத்த பாகம் எடுக்க போகிறதா இப்போ தகவல் வந்திருக்கு. ஏன்பா அதுவே ஹிப்ஹாப் ஆதியோடைய வாழ்க்கை வரலாறு தான், அதில் என்ன செகண்ட் பார்ட்டு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதே டவுட்டு தான் எனக்கும் இருக்குது. ஆனால் இந்த செகண்ட் பார்ட் பேர் தான் செகண்ட் பார்ட். இதில் ஹிப்ஹாப் ஆதியோடைய கதையெல்லாம் பெருசாக இருக்க போகிறதில்ல. ஆனால் அந்த கேரக்டரை அப்படியே வச்சு வேற ஒரு கதைக்காலத்தை உருவாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணா? சுந்தர் சி ப்ரொடியூஸ் பண்ணார். அவரே தான் இப்போ இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் ஹிப்ஹாப் ஆதி என்ன தான் நிறைய படங்கள் முன்னாடி கொடுத்துருந்தாலும், ஈவன் வீரன் மாதிரியான படங்கள்லாம் கொடுத்துருந்தாலும் மீசை முறுக்கு அளவுக்கு எதுவுமே வசூல் பெருசாக கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் இந்த டைட்டிலை வச்சே திரும்ப எடுத்து பார்ப்போம், மறுபடியும் ஒரு வசூல் அடிக்கும்ல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையில் இந்த டைட்டிலை வச்சு எடுக்கிறாங்களாம். ஸோ சீக்கிரமாகவே இந்த படத்துடைய அப்டேட்லாம் நமக்கு ஒன்றா வரும்னு எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Till then, this is bye from Vijayashree. Take care.